திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. சரணாகதி அடைவது என்பதன் அர்த்தம் முற்றிலுமாக சரணடைந்து விட்டாய். நீ எல்லாவற்றையும் உனது குருவிடம் விட்டுவிட்டாய். நீ இப்போதிலிருந்து நான் இல்லை, இப்போதிலிருந்து நீங்கள் மட்டுமே உள்ளீர்கள். நீங்கள் செய்ய விரும்புவதை செய்யுங்கள் என்று கூறிவிட்டாய். இப்படி நீ காத்திருக்கும் பொழுது திரும்பவும் குருவினிடம் சென்று அவர் இதை அல்லது அதை எப்பொழுது செய்யப் போகிறார் என்று கேட்காமல் காத்திருக்கும் பொழுது நீ சரணடைந்து விட்டாய். நீ இல்லாமல் போய்விட்டாய். இனி கேட்பதற்கு ஒன்றும் இல்லை, ஒருவரும் இல்லை. சரியான நேரத்தில் விஷயங்கள் நிகழும். ஆனால் இதை எப்படி செய்வது? இதற்கு மிக உயர்ந்த விழிப்புணர்வு தேவை. மக்கள் சரணாகதி அடைவது வெகு சுலபம் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் நீ போய் ஒரு குருவின் காலடியை தொட்டுவிட்டால் நீ சரணாகதி அடைந்து விட்டதாக நினைக்கிறார்கள். சரணாகதி அடைவது என்பது ஒரு உள்நிலை. அது உன்னை அழித்துக் கொள்வது, அதாவது உன்னை முற்றிலுமாக மறந்து விடுவது. குரு மட்டுமே அங்கிருக்கிறார். நீ இல்லாமல் போய்விட்டாய். இது மிக ஆழமான விழிப்புணர்வில் மட்டுமே நடக்கக்கூடியது. அந்த விழிப்புணர்வு தான் என்ன? இந்த வழிமுறைகளை தொடர்ந்து நீ செய்து வரும்போது செய்வதறியாத, திசை தெரியாத, முன்னேற முடியாத திக்கற்ற ஒரு உணர்வை நீ தொடர்ந்து பெறுவாயே ஆனால் அந்த விழிப்புணர்வு வரும். நீ நிலைமாற்றம் அடைந்து விடுவாய். நீ கையால் ஆகாதவனாக உணர்ந்திருக்கிறாயா? ஒருவரும் அப்படி உணர்வதில்லை. ஒருவர் கூட அப்படி உணர்வதில்லை. அவர்கள் விரும்பினால், அவர்கள் உறுதி எடுத்தால் அவர்களால் முடியும் என்றே எல்லோரும் நினைக்கிறார்கள். ஆனால் ஒருவரும் கதியற்றவராக உணர்வதில்லை. இந்த நிர்கதியான நிலை அடைவதற்கு, ஊடுருவதற்கு நீ எல்லாவிதமான முயற்சிகளையும் செய்து பார்த்தவர்களுக்கு மட்டுமே வரும் உணர்வு. எல்லாவற்றையும் செய்து பார்த்து எதுவுமே நடக்காத போது நீ கைவிடப்பட்ட உணர்வை அடைகிறாய். அப்போது மட்டுமே உன்னால் சரணாகதி அடைய முடியும். அப்போது சரணாகதி அடைவது ஒரு யுக்தியாக பயன்படும். இது வழிமுறைகளில் கடைசியானது, முடிவானது. முயற்சியின் மூலம் எதுவும் நடக்காத பொழுது, வெறும் இயலாமை மட்டும் அங்கிருக்கும் பொழுது, உனது எல்லா நம்பிக்கைகளையும் இழந்து உன்னுடைய ஆணவம் சிதறிப் போய்விடும்போது, அப்போது தனியாக எதுவும் செய்ய முடியாது என்று நீ உணர்வாய். அதன் பிறகு உன் கைகள் குருவின் காலடியை தேடும். இந்த தேடல் வித்தியாசமானது. நீ இயலாமையில் அவரை தேடுகிறாய். உனது முழு இருப்பும் அவரது காலடியை நாடுகிறது. நீ பெற்றுக்கொள்ள ஒரு கர்ப்பப்பை போல தயாராக இருக்கின்றாய். அப்போது அந்த அருள் கிடைக்கும். அது ஒருபோதும் கிடைக்காததாக இருந்ததே இல்லை. அது எப்பொழுதும் கிடைக்கக்கூடியதாகவே இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஞானமடைந்தவர்கள் இருந்து கொண்டேதான் உள்ளனர். ஆனால் உன்னை இழக்க நீ தயாராகாத வரை உனக்கு அவர்களுடன் தொடர்பு ஏற்படாது என்ற ஓஷோ அவர்களின் சிந்தனையை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.